மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய ராமதாஸின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். ஏற்கனவே சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள சூழலில் இந்த வழக்கு செல்லத்தக்கதல்ல என்று தேர்தல் ஆணையம் வாதிட்டிருக்கிறது. அன்புமணியின் பாமக வேட்பாளர்களுக்கே மாம்பழம் சின்னம் என்பது உறுதியாகி இருக்கிறது. இதனால் ராமதாசுக்கு இந்த வழக்கில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். முன்னதாக இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் வரை சென்று நாடியிருந்தார் ராமதாஸ். உச்சநீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றத்தை அணுக அறிவுறுத்தியதன் பேரில் உரிமையியல் நீதிமன்றத்திற்கும் இந்த வழக்கு சென்றது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுப்பையா, ராமதாஸின் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க, என்ன காரணம்? கூடுதல் விவரம் என்ன? அதாவது மாம்பழ சின்னம் தொடர்பாக தங்களுக்கு உரிமை கோரி கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாகவே பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், உரிமை நீதிமன்றம் ஆகிய 3 நீதிமன்றங்களையும் மாற்றி மாற்றி நாடிக்கொண்டிருக்கிறார். அந்த மனுக்கள் அத்தனையுமே தள்ளுபடி செய்யப்பட்டு அவர் கோரிக்கை ஏற்க மறுக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றமாக கீழமை நீதிமன்றத்தை அணுகுமாறி கூறியுள்ளது. கீழமை நீதிமன்றமும் இதை மே மாதம் தள்ளி வைத்தார்கள். தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தற்போதைய நிலையில் மாம்பழ சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தனது பெயரை மாற்றிவிட்டார். கோரிக்கையை மாற்றி மாம்பழ சின்ன உரிமை கோரிய பாமக நிறுவன தலைவர் தற்போது சின்னத்தை முடக்க வேண்டும் என்று கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த உள்கட்சி பிரச்சனை தொடர்பாக உரிமை நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருவதாகவும் அந்த வழக்கு முடியும் வரை மாம்பழ சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து செய்திருந்தார். கடந்த 3 நாட்களாக இந்த மனு அவசர மனு எடுக்க கோரினார்கள். தலைநீதி மறுப்பு தெரிவித்துவிட்டார். நேற்று மாலை அந்த வழக்கு எண் பட்டியலிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நீதிபதி தமிழ்ச்செல்வி அவசர வழக்காக நேற்று மாலை எடுத்திருந்தார். தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது. இன்றும் 12 மணிக்கு தொடங்கிய விசாரணையானது 2:30 மணி வரை இந்த தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது. அப்போது அன்புமணி மற்றும் வடிவேல் ராமன் தரப்பில் ஏற்கனவே வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தங்களுக்கு வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பில் இதை கேட்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ராமதாஸ் தரப்பு வேட்பாளர்களுக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது, அதனையும் அவர்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரியில் தேர்தல் முடிந்து விட்டது, ஆனால் சின்னத்தை முடக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது என்று வாதிடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மாம்பழ சின்னத்தை பாமகவுக்கு ஒதுக்கீடு செய்த பின்னர் தான் அன்புமணியை தலைவராக ஏற்கக்கூடாது என்று ராமதாஸ் தரப்பில் இதுபோன்ற ஒரு கடிதத்தை, இது ஒரு கோரிக்கையை தேர்தல் ஆணையத்தை வைத்துள்ளார்கள். எனவே உரிமை நீதிமன்றம் முடிவு செய்ய வரை எந்த முடிவு எடுக்கக்கூடாது என்று தெரிவித்திருந்தார்கள். ராமதாஸ் கோரிக்கை ஏற்கக்கூடாது என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் விதிகளின்படிதான் இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதுவும் கட்சி அங்கீகாரம் இழந்து விட்டார்கள். அங்கீகாரம் இழந்த பிறகு இந்த ஒதுக்கப்பட்ட சின்னமானது ஏற்கனவே அவர் பயன்படுத்தி வந்த காரணத்தினால்தான் பாமகவுக்கு சின்னம் ஒதுக்கியுள்ளோம். மற்றபடி இந்த சலுகை அடிப்படையில் தான் ஒதுக்கப்பட்டுள்ளது தவிர இவர்களுக்கான சொந்த சின்னம் என்று சொல்லிவிட முடியாது என்று தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணைய ஆவணங்கள் அடிப்படையில் பாமகவை அன்புமணி பிரகடனப்படுத்துவதால் சின்னத்தை கட்சிக்கு ஒதுக்கி அவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டு விட்டது. தற்போது தேர்தல் நடைமுறைகள் முடிவடைந்து விட்டன. தற்போது நடந்து சின்னம் ஒதுக்கும் பணி முடிவடைந்து விட்டது. என வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பிரச்சாரத்துக்கான வாக்குப்பதிவு மட்டுமே மீதம் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. ராமதாஸ் தரப்பில் நிர்வாக குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றும், எனவே தேர்தல் ஆணையம் அளித்த மனுவை பரிசீலனை செய்யாமல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட 3 தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தமிழ்ச்செல்வி ராமதாஸ் கோரிக்கையை மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.